அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 2, 2026 ஆனி மாதம் 18ஆம் நாள் வியாழக்கிழமை ராசி பலன்கள். திதி, நட்சத்திரம், வார சூழி எல்லாம் கடைசியில சொல்லியிருக்கேன். பார்த்துக்கோங்க. அதோட நல்ல நேரமும் இருக்கு. இன்றைய 12 ராசிக்கான பலன்களை காணலாம். மேச ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் சந்திரன். அலுவலகத்தில் புதிய திட்டங்களை முன்னின்று நடத்துவீர்கள். மேல் அதிகாரிகள் உங்களின் நிர்வாக திறமையை பாராட்டுவார்கள். சக ஊழியர்களிடம் இருந்த போட்டி மனப்பான்மை மாறும். சொந்த தொழில் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களை கவர புதிய சலுகைகள் அறிமுகப்படுத்துவீர்கள். குடும்பத்தில் சுப காரிய பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். கணவன் மனைவிக்குள் பரஸ்பர அணுக்கம் கூடும். பிள்ளைகளின் உயர் கல்விக்கான முயற்சிகள் வெற்றியடையும். புதிய முதலீடுகளுக்கு உகந்த நாள். அரசாங்க வழியில் எதிர்பார்த்த மானியங்கள் அல்லது கடன் உதவிகள் கைக்கு வந்து சேரும். மன உளைச்சல் நீங்கி உடல் சுறுசுறுப்படையும். எனினும் நேரத்திற்கு உணவு உட்கொள்வது அவசியம். அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சந்திரன். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் இணைந்து பணிபுரிபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். பயணங்கள் மூலம் லாபகரமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். கூட்டு வியாபாரத்தில் உங்களின் கருத்துக்களுக்கு நல்ல மதிப்பு இருக்கும். தந்தை வழியில் இருந்த மன வருத்தங்கள் நீங்கி பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் சுமூகமாக முடியும். ஆன்மீக பெரியோர்களின் வருகை அல்லது ஆசிகள் குடும்பத்திற்கு நிம்மதி தரும். நீண்ட நாட்களாக வராத பழைய பாக்கிகள் வசூலாகும். பங்குச்சந்தை மற்றும் நீண்டகால முதலீடுகளில் நல்ல லாபம் காண முடியும். தந்தையின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. உங்களின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் தூய வெள்ளை, வெளிர் அல்லது வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் சந்திரன். எதிலும் விழிப்புணர்வு தேவை. பணியிடத்தில் வேலைப்பளு அதிகமாக இருக்கும். அவசரப்பட்டு எந்த ஒரு கோப்பிலும் கையெழுத்திட வேண்டாம். மேல் அதிகாரிகளிடம் பேசும் பொழுது வார்த்தைகளில் நிதானம் தேவை. வியாபாரத்தில் புதிய முதலீடுகளையோ விரிவாக்கங்களையோ இன்று தள்ளி வைப்பது உத்தமம். குடும்பத்தாருடன் வீண் வாக்குவாதங்கள் வராமல் இருக்க பேச்சை குறைத்துக் கொள்வது நல்லது. வாழ்க்கை துணையுடன் பேசும் பொழுது விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உறவினர்களிடம் குடும்ப ரகசியங்களை பகிர வேண்டாம். பண பரிவர்த்தனைகளில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. ஆன்லைன் பணம் பரிமாற்றங்களின் போது கவனம் வையுங்கள். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். வாகனங்களை இயக்கும் போது அதீத கவனம் தேவை. அலைச்சலால் சோர்வும் தலைவலியும் நீங்கும். அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை மற்றும் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண் 5. கடக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் சந்திரன். உங்களை உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்களின் யோசனைகளை நிர்வாகம் ஏற்கும். புதிய கூட்டு வியாபார திட்டங்கள் லாபகரமாக தொடங்கும். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கணிசமாக உயரும். கணவன் மனைவிக்குள் இருந்த அந்யோன்யம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த திருமண வரன்கள் இன்று கூடி வரும். மாலை நேரத்தில் குடும்பத்துடன் வெளியில் சென்று மகிழ்வீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் மூலம் நல்ல முன்பணம் கைக்கு வரும். கூட்டு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. ஆரோக்கியத்திலிருந்து பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. வாழ்க்கை துணையின் உடல்நலனில் இருந்த மந்த நிலை மாறும். அதிர்ஷ்ட நிறம் முத்து வெள்ளை அல்லது வெள்ளி நிறம். அதிர்ஷ்ட எண் 2, 7. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள்
தங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண, ரோக, சத்ருஸ்தானத்தில் சந்திரன். 6ஆம் வீட்டில் சந்திரன் பயணிப்பதால் சவால்களை முறியடித்து வெற்றி பெறும் நாளாக இது அமையும். உத்தியோகத்தில் உங்களின் கை ஓங்கும். உங்களின் எதிர்பாராத சதி செய்தவர்களின் தானாகவே விலகி போவார்கள். போட்டித் தேர்வுகளில் கடினமாக உழைத்த மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். வியாபாரத்தில் தேக்க நிலை மாறி விறுவிறுப்பு கூடும். தாய்வழி உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த அனாவசிய குழப்பங்கள் தீரும். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர வாய்ப்புள்ளது. வங்கி கடன்கள் எளிதில் கிடைக்க வாய்ப்புள்ளது. பழைய கடன்கள் கூடிய விரைவில் தீர வாய்ப்புள்ளது. நீண்ட நாள் பிணிகள் குணமாகும். எனினும் குளிர்ந்த உணவு பண்டங்களை தவிர்ப்பது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் தங்கம் அல்லது அடர் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 1, 3. கன்னி ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன். கலை, எழுத்து, ஊடகம் மற்றும் ஐடி துறையில் இருப்பவர்களின் கிரியேட்டிவ் திறமைகள் வெளிப்படும். உங்களின் புதிய பாணிக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். வியாபாரத்தில் புத்திசாலித்தனமான முடிவுகளால் லாபத்தை ஈட்டுவீர்கள். பிள்ளைகளின் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் திருமணம் சார்ந்த நல்ல செய்திகள் வந்து சேரும். பூர்வீக சொத்து விவகாரங்கள் சுமூகமாக முடியும். குலதெய்வ கோவிலுக்கு செல்ல திட்டமிடுவீர்கள். பூர்வ புண்ணிய பலத்தால் எதிர்பாராத பணவரவு இருக்கும். லாட்டரி, கமிஷன் மற்றும் ஷேர் மார்க்கெட் மூலமாக நல்ல லாபம் கிடைக்கும். மன அமைதி கூடும். கர்ப்பிணி பெண்கள் அலைச்சல்களை குறைத்துக் கொள்வது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை, மரகத பச்சை. அதிர்ஷ்ட எண் 5, 6. துலா ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சந்திரன். அலுவலகத்தில் வேலைப்பளு குறைத்து நிம்மதியாக பணிபுரிவீர்கள். ரியல் எஸ்டேட், கட்டுமான தொழில் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் குவியும். தாயாரின் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அவருடனான உறவு பலப்படும். சொந்த பந்தங்கள் வீட்டிற்கு வருகை தருவதால் வீடே திருவிழா கோலமாக இருக்கும். புதிய வசதி வாய்ப்புகளை வாங்குவது குறித்து ஆலோசிப்பீர்கள். வண்டி வாகனங்களை வாங்குவதற்கான முன்பணம் செலுத்த உகந்த நாள். சொத்துக்கள் மூலம் வருமானம் வரலாம். தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்களுக்கு சளி அல்லது ஒவ்வாமை தொந்தரவுகள் வந்து நீங்கும். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம், ரோஸ். அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன். அலுவலகத்தில் உங்களின் ஆலோசனைகள் மற்றும் திட்டங்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும். தகவல் தொடர்பு, மார்க்கெட்டிங் துறையினருக்கு இலக்குகளை எளிதில் எட்டும் நாளாக இருக்கும். புதிய சிறு தொழில் தொடங்க எடுக்கும் முயற்சிகள் கைகூடும். இளைய சகோதரிகள் உங்களுக்கு பக்க பலமாக நிற்பார்கள். அண்டை வீட்டாருடன் இருந்த மன வருத்தங்கள் நீங்கும். குறுகிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். அது சாதகமாக முடியும். பயணங்கள் மூலமாக புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும். விளம்பரங்களுக்காக செய்யும் செலவுகள் எதிர்காலத்தில் நல்ல பலன் தரும். உடலிலும் மனதிலும் புது தெம்பு பிறக்கும். காது, மூக்கு, தொண்டை தொடர்பான உபாதைகள் நீங்கும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அல்லது மெரூன். அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. தனுசு ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் சந்திரன். பேச்சையே மூலதனமாக கொண்ட ஆசிரியர்கள், வழக்கறிஞர்கள், ஆலோசகர்களுக்கு பொன்னான நாள். வியாபாரத்தில் உங்களின்
இனிமையான பேச்சால் புதிய வாடிக்கையாளர்களை ஈர்ப்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் தீரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் தென்படும். உறவினர்களிடையே உங்களின் மதிப்பு மரியாதை உயரும். குடும்ப உறுப்பினர்களுடன் நா- நாள்பட்ட பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு காண்பீர்கள். தனவரவு திருப்திகரமாக இருக்கும். நகைகள் அல்லது தங்கம், வெள்ளி வாங்க இன்று ஒரு சிறந்த நாளாக அமையும். சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்ய மிகச்சிறந்த நாள். கண் மற்றும் பற்கள் தொடர்பான சிறிய உபாதைகள் நீங்கலாம். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் குங்குமப்பூ நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. மகர ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசியிலேயே சந்திரன் பயணிப்பதால் உங்களின் ஆளுமையும் சுறுசுறுப்பும் அதிகரிக்கும். அலுவலகத்தில் உங்களின் கம்பீரம் கூடும். கடினமான வேலைகளையும் சுலபமாக முடித்து காட்டுவீர்கள். தொழில் செய்பவர்கள் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்குவீர்கள். எனினும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. மனதிற்குள் பல எண்ணங்கள் ஓடுவதால் ஒருவித மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்தாருடன் தேவையற்ற பிடிவாத குணம் காட்டுவதை தவிர்ப்பது நல்லது. சமூகத்தில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை கூடும். பணவரவு நன்றாக இருந்தாலும் ஆடம்பர பொருட்களுக்காக செலவு செய்ய நேரிடும். நிதானமாக முதலீடு செய்யுங்கள். முறையற்ற உணவு பழக்கத்தால் அஜீரண கோளாறுகள் அல்லது வாயு தொல்லை ஏற்படலாம். தியானம் செய்வது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம் அல்லது சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண் 2, 8. கும்ப ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் சந்திரன். அலுவலக நிமித்தமாக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்ல நேரிடலாம். ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் ஆன்லைன் வர்த்தகம் செய்பவர்களுக்கு எதிர்பாராத லாபம் கிடைக்கும். மற்ற துறையினருக்கு வேலைப்பளு கூடும். வீட்டில் சுப செலவுகள், ஆன்மீக பயணங்களுக்கான செலவுகள் கூடும். வீட்டை புதுப்பிப்பது அல்லது சுப காரியங்களுக்கான ஆரம்ப கட்ட பணிகளில் ஈடுபடுவீர்கள். தேவையற்ற அலைச்சல்களை குறைத்துக் கொள்வது நல்லது. வரவிற்கு ஏற்ற செலவுகளும் சேரும். நீண்ட கால அடிப்படையிலான நிலம் அல்லது சொத்துக்களில் முதலீடு செய்யலாம். இரவில் தூக்கமின்மை பிரச்சனை வரலாம். படுக்கைக்கு செல்லும் முன் தியானம் அல்லது ஆன்மீக புத்தகங்களை வாசிப்பது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம், ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 4, 8. மீன ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திரன். உங்களுக்கு பம்பர் பலன்களை தரும் நாளாக அமையும். தொட்டதெல்லாம் பொன்னாகும் நாள். உத்தியோகத்தில் பதவி உயர்வுடன் கூடிய சம்பள உயர்வுக்கான சாதகமான சூழல் கனிந்து வரும். தொழிலில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு புதிய ஆர்டர்களும் பெரிய மனிதர்களின் தொடர்புகளும் லாபத்தை வாரி வழங்கும். மூத்த சகோதரர் சகோதரிகள் வழியில் பெரும் ஆதாயம் உண்டாகும். நண்பர்கள் உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலையில் உதவுவார்கள். நீண்ட நாள் ஆசைகள், பிரார்த்தனைகள் இன்று நிறைவேறும். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயர்வு இருக்கும். கமிஷன், ஏஜென்சி, ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் முதலீடு செய்பவர்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். உடல் நலம் மிகவும் சீராக இருக்கும். மனதில் புதிய உற்சாகமும் சந்தோஷமும் குடிக்கொள்ளும். அதிர்ஷ்ட நிறம் தங்க நிறம், எலுமிச்சை மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3. இன்றைய திதி காலை 9:38 வரை துவிதியை, பின் திருதியை. இன்றைய நட்சத்திரம் காலை 9:27 வரை உத்திராடம், பின் திருவோணம். வார சூலை தெற்கு. பரிகாரம் எண்ணெய். சூரிய உதயம் காலை 6:01, மறைவு 6:40. ராகு காலம் மதியம் 1:56 முதல் 3:31. யமகண்டம் காலை 6:01 முதல் 7:36.
குளிகை காலை 9 மணி 11 நிமிடம் முதல் 10 மணி 46 நிமிடம். நல்ல நேரம் காலை 9 மணி 10 நிமிடம் முதல் 10 மணி 10 நிமிடம். மாலை 5 மணி 35 நிமிடம் முதல் 6 மணி 35 நிமிடம். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.